வெல்கம் பேக் நண்பர்களே. இன்னும் லைட்டாக தூக்கம் விட்டு போல. ஒன்றும் இல்லை, லைட்டாக தூக்கலகம் இருக்குது. தூங்கி எழுந்து உங்களுக்கு லேட் ஆகி போச்சு, அதனால் வீடியோ எடுக்கவும் லேட் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, ஓகே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாலிட்யூட். சாலிட்யூட் தான் என்னன்னு தனிமை 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 லோன்லினஸ்க்கு வேறு, சாலிட்யூட் அர்த்தத்துக்கு வேறு. சாலிட்யூட்னா நம்ம பிடிச்சி தனியாக இருக்குது, அதாவது எந்த ஒரு லோன்லினஸ் அதில் வர்றது. லோன்லினஸ் வேறு, சாலிட்யூட் வேறு. நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூலேருந்து அந்த டாபிக் எடுத்தேன். சாலிட்யூட் SOLITUDE. சாலிட்யூட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கும் சரி, நம்மளை புதுப்பிச்சுக்கிறதுக்கும், அப்புறம் நமக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கும்ல, இந்த ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த சாலிட்யூட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த லோன்லினஸை தவிர்த்து சாலிட்யூட் ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த சாலிட்யூட் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. அதை பற்றி தான் ஒரு சின்ன கட்டுரை, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சாலிட்யூடை தவிர்த்து இந்த ஐசோலேஷன், இந்த தனிமை, லோன்லினஸ் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் லோன்லியாக இருக்கேன், ரீல்ஸ் போடுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது முன்னாடி இப்போ கம்மியாகிடுச்சு. இல்லை ஒன்று பிஸியாக இருந்தனாலே தெரில, வேலைக்கு போகிறதுனால அப்படியான்னு தெரில. இருந்தாலும் இந்த சாலிட்யூட் வந்து நல்லா இதாகி போச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் சாலிட்யூட் தான் ரொம்ப சாலிட்யூடான ஆள். சாலிட்யூட்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தனியாக இருப்பேன். தனியாக இருந்தால் நமக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்யும், என்ன பண்ணலாம் அடுத்துங்கிறது கிராஸ்ப் ஆகும். அதான் சாலிட்யூட் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ரீசெண்டாக இந்த DC படம் வந்துருந்துச்சு. DC நல்லா இருக்குன்னு படம் கேள்விப்பட்டேன். சூப்பராக இருக்குது படம், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் படம் பார்க்கல. ஆனால் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணுறாங்க. ரிவ்யூவில் ஸ்பாயில் பண்ணுறது சரி, இன்டர்வியூஸில் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இந்த கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் வந்து கேரக்டர் பற்றி பேசுகிற படம் இதுவாக தான் பார்க்குறேன். ஏன்னா என்ன படம் பார்க்கல, ஒரு கேரக்டர் சந்திரா, அப்புறம் அந்த தாஸ், இந்த மாதிரி கேரக்டர் வச்சு எடுத்து பேசுறதுனால எனக்கு அதை பற்றி இன்னும் தெரில. அவங்க எப்படி அந்த கேரக்டர் வச்சு பேசுகிறாங்க. ஏன்னா கேரக்டர் வச்சு பேசுகிற படம் ரொம்ப கம்மி. அது ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும் தான் அப்படி பேசுவாங்க. அந்த வகையில் படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சில பேர் ஒன் டைம் வாட்சபிள்ங்கிறாங்க, எனக்கு தெரில. நான் படம் பார்த்துட்டு வேணும் ரிவ்யூவாக போடுவோம், ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே, DC வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. ஸ்மூத்தாக லோகேஷை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி, இந்த DC படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கலாய்ச்சி அவரையுமே பாவம் இது பண்ணி மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க, மீம்ஸ்லாம் போட்டு. இப்போ இந்த படம் நல்ல ஒரு இதுவாக இருக்கும், ரிப்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க, அவரோட ஃபேன்ஸு, இந்த குட் ரிவ்யூஸ் எல்லாம் அப்படி தான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. படத்தோட ரிவ்யூஸ் வருதுல்ல, அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக போய் வாருங்க, நீங்களும் பாருங்கள், நான் பார்த்துட்டு வரேன். ஓகே, அப்புறம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் ரீல்ஸ் தான் போயிட்டுருக்கு. ரீல்ஸ் தான் ரொம்ப அதிகமாக பார்த்துட்ருக்கேன் நண்பர்களே. உட்காந்து ரீல்ஸாக ஃபுல்லாக தள்ளிட்டு இருக்கேன். வேறு வேலை எதுவும் இல்லை. மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த மாதத்தில் 4 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. ஜனநாயகன், அப்புறம் என்னது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, DC, ஐயோ இன்னொரு படம் மறந்து போயிட்டேனே, எப்படி மறந்தேன்? சரி ஓகே, 4 படத்தில் ஒடிசி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இல்லை 3 நாளில் 1 தான் ஜனநாயகம் மட்டும் தேட்டரில் போய் பார்த்தது. இன்னும் மற்ற படம்லாம் பார்க்கல. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்துட்டேன் நண்பர்களே. படம் நல்லா அடிதோடு இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க ரொம்ப லீனியராக இருக்குது, கிரவுண்டடாக இருக்குது, போர் அடிக்குது, பார்க்கவே முடியல அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே செகண்ட் ஹாஃப் நான் இன்னும் எவ்வளோ நான் பார்த்துருக்கேன்னு பார்க்கறதுக்காக செக் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஹாஃப் போயிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக தான் படம் போயிருக்கு, ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் இருக்குது. படம் எங்கேயுமே லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. படம் சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக லேடி சிங்க் தான் ஜீன் கிரேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அவங்க பண்ண ரோல் பேர் தான் ஜீன் கிரேவா. மியூட்டன்ஸ் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. மார்வல் ஃபேன்ஸ் தவிர்த்து யார் சொல்கிறாலும் நான் பேசுறது புரியாது, இருந்தாலுமே சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு யார் பார்ப்பாங்க, ஜென்ரலாக தானே பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கு படம். சாலிட்யூட் அதுலேயுமே அதை பற்றி பேசியிருப்பாங்க, லோன்லினஸ் பற்றி. ஸ்பைடர்மேன் எப்படி லோன்லினஸ் இருக்காரு அப்படின்ட்டு. பீட்டர் பார்க்கு கதை இல்லைனாங்க, பீட்டர் பார்க்கு கதை இருந்த மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. எதுவுமே எனக்கு தெரில, போர் அடிச்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு, இழுத்து அடிக்காமலாம் இல்லை, நல்ல கதை, நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. என்ன நடக்கும் அப்படின்லாம்.
நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பாக வாட்சபிள் தான். தேட்டரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக எடுத்துட்டாங்களான்னு தெரியல, ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சில தேட்டர்ஸில். போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். நல்ல படம், நல்லா வாட்சபிள். இது தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள், ஓகேங்களா. ஒடிசி நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஒடிசி அந்த நான் முன்னாடி ஆனால் ட்ராயின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 2004 தான் நினைக்கிறேன். ட்ராயின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தை பார்த்துட்டேன். அந்த படம் நல்லா இருந்துச்சு. இந்த இதோட சீக்குவல் தானே, அது சீக்குவல் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான் ஒடிசி. ட்ராய்க்கு அடுத்து நடக்கிறது தான் ஒடிசி அப்படின்னாங்க. ஓன்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு அந்த படமும். அது வாட்சபிள். முன்னாடி அது வேணா போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும். எனக்கு இந்த படம் இன்னும் பார்க்கல. ஸ்டார்டிங் இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். பைரசி பண்ணிட்ட நண்பர்களே, இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி வேணாம் சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தேட்டரில் போயிட்டு அந்த படத்தை பார்க்கணுமா இல்லையான்ட்டு முடிவு பண்ணணும். படம் நல்லா இருக்கு நண்பர்களே, ஒர்த்து வாட்சபிள். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். வந்துக்கிட்டே இருப்பான் டாமல், என்னன்னா இதுலேயும் வராது அதுலேயும் வராது, ரெண்டுத்துலேயுமே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கான் பாவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டர் வாட்சபிள் தான். வேற என்ன, 4 படம் நல்லா இருந்துச்சு. ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சு போச்சு. ப்ரொட்டஸ்ட் பற்றி பேசி இன்னும் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நல்லபடியாக முடிஞ்சு போச்சு ப்ரொட்டஸ்ட்டு. அந்த ஐசோலேஷன் சால்ட்டியூரை பற்றி தான் பேச நினச்சேன். மறக்காமல் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. டிசிப்ளின்டு இருக்கணும். அது இருந்தாலே நல்லபடியாக எல்லாம் கரெக்டாக நடக்கும். இதான் சொல்லணும்னு நினச்சேன், அது ஒன்றும் இல்லை. மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே பரத்வாஜ். Bye bye.